வணக்கம் அன்பர்களே. நாம இந்த பதிவில கோள்கள பற்றியும், அதன் குணங்கள பற்றியும், நவக்கிரக தலங்கள் பற்றியும் பார்க்கலாம். வணக்கம் கலா. வணக்கம். இன்னைக்கு நம்ம கிரகங்களை பத்தி பேச போறோம். கிரகங்கள்ல ஃபர்ஸ்ட் கிரகம் எதை பத்தி பேச போறோம்னா சூரியன். சூரியன் தான் ரொம்ப முக்கியமான கிரகம். ஏன்னா சூரியன் சுத்தி தான் மற்ற கோள்கள் சுத்தும். சூரியனோட ஈர்ப்பு சக்தினாலதான் மற்ற கோள்கள் சுத்துறது அண்ட் சூரிய குடும்பமும் எக்ஸிஸ்ட் ஆகுது. சூரியன் எதையும் சுத்தாது. சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனா ஏன் நம்ம அதை கிரகம்னு சொல்றோம்னா நம்ம பூமியில இருந்து பார்க்கும்போது கிழக்குல உதிக்கிறது, மத்தியானம் மேல உச்சத்துல இருக்கு அண்ட் ஈவினிங் செட் ஆகுது. ஸோ இந்த தோற்றத்தினால நம்ம சூரியனையும் ஒரு கிரகமா எடுத்துக்கிறோம். சூரியன் தான் எப்படி சூரியன் இல்லாம சூரிய குடும்பம் இல்லையோ அதே மாதிரிதான் நம்ம ஆத்மா இல்லாம நம்மளும் இல்லை, இந்த வாழ்க்கையும் இல்லை. ஸோ சூரியன் தான் ஆத்மகாரகன். ஸோ சூரியன் வேற என்னெல்லாம் குறிக்கும் அப்படின்னா தந்தை ஸ்தானத்துல இருக்கிற உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு ஆள், அரசு, முக்கியமா மத்திய அரசு, ஆரோக்கியம், அப்புறம் ஈகோ, அதிகாரம், இதெல்லாம் சூரியன் குறிக்கும். சூரியன் சொல்லுங்க. இதெல்லாம் சூரியனோட குணங்கள். ஆமா, சூரியன் சிம்ம ராசியோட அதிபதி. சிம்ம ராசி தான் அதோட சொந்த வீடு. மேஷ ராசியில உச்சம் அடைகிறார், துலா ராசியில நீச்சம் அடைகிறார். இந்த உச்சம் நீச்சம் பத்தி ஒவ்வொரு கோளுக்கும் தனியா விரிவா பார்க்கலாம். இப்போதைக்கு நான் சும்மா மென்ஷன் மட்டும் பண்றேன். சூரியனுக்கான கோவில் சூரியனார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு. நெக்ஸ்ட் சந்திரன். சந்திரன் மனோகாரகன், மாத்திருக்காரக்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அம்மாவை குறிக்குது, மனசையும் குறிக்குது. சோ சந்திரன் பாத்தீங்கன்னா 14 நாள் வளர்பிறையில இருக்கும், 14 நாள் தேய்பிறையில இருக்கும், அப்புறம் அமாவாசை, பௌர்ணமி. சோ மாறிட்டே இருக்கும் அதோட உருவம் பூமியில இருந்து பார்க்கும்போது. அதே மாதிரி நம்ம மனசும் மாறிட்டே இருக்கும். அதனால்தான் சந்திரன் மனோகாரகன். வளர்பிறையில இருக்கும்போது இப்போ சந்திரனுக்கு அதோட சொந்த ஒளி கிடையாது. சூரியனோட ஒளியை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ வளர்பிறையில இருக்கும்போது அதுக்கு லைட் ஒளி ஜாஸ்தி, தேய்பிறையில கம்மி. ஸோ ஏதாவது புதுசா வேலையை ஆரம்பிக்கும் போது எல்லாரும் வளர்பிறையில பண்ண சொல்லுவாங்க, தேய்பிறையில பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு நிறைய நம்ம பண்டிகைகள் கொண்டாடுவோம், முக்கியமா தீபாவளி. ஏன்னா அடுத்த நாளைக்கு அது வளர்பிறை ஆகும். ஸோ இருள் முடிஞ்சு வெளிச்சம் ஆரம்பிக்கும். வேற என்ன சந்திரன் குறிக்கும்? உணர்ச்சிகள் அண்ட் மாநில அரசாங்கம். எப்படி சூரியன் மத்திய அரசாங்கமும் இது மாநில அரசாங்கம். சந்திரனுக்கான கோவில் கைலாசநாதர் கோவில், திங்களூர். சந்திரன் அதிபதி கடகராசி. கடகராசியின் அதிபதி ரிஷப ராசியில உச்சம் ஆறார், விருச்சிக ராசியில நீச்சம் ஆறார். இப்ப சூரியன் சந்திரன் 2 பேருக்கும் ஒரே ஒரு வீட்டுக்கான ஓனர்ஷிப் தான் இருக்கு. 2 வீடு. மற்ற பிளானட்ஸ்க்கெல்லாம் 2 வீடு அதிபதி. நெக்ஸ்ட் செவ்வாய். செவ்வாய் பிராத்ருகாரகன். பிராத்ருனா சகோதரர். சோ செவ்வாய் நீங்க ஸ்கைல பாத்தீங்கன்னா சிவப்பு கலர்ல இருக்கும். இந்த சிவப்பு கலர் ஏன் அதுக்கு இருக்குன்னா அதுல ஒரு கெமிக்கல் இருக்கு, அயான் ஆக்சைடுன்னு, இரும்பு ஆக்சைடு. இந்த கலர் நீங்க துருப்பிடிச்ச அயான் இதுல பார்க்கலாம். அயான் மேல ஃபார்ம் ஆயிருக்கும் ரெட் கலர்ல, அதுதான் அயான் ஆக்சைடு. அதனால செவ்வாய் என்னெல்லாம் குறிக்கும்னா சிவப்பு, ரத்தம், தீ, வெட்டுகள், காயங்கள், இது எல்லாத்துக்குமே செவ்வாய் காரகன். அண்ட் செவ்வாய் பூமியோட பையன், பூமி குமாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பூமியும் குறிக்கும், லேண்ட், நிலம். சோ அதனால்தான் ஏதாவது லேண்ட் வாங்கறதுக்கு முன்னாடி இல்லாட்டி வீடு வாங்கறதுக்கு முன்னாடி முருகனை வேண்டிட்டு போக சொல்லுவாங்க. அப்புறம் செவ்வாய் வீரம் குறிக்கும், போர்கள், சண்டை, துப்பாக்கி, வாள், இதெல்லாமே
செவ்வாய் அதிபதி. அப்புறம் கூர்மையான பொருட்கள் லைக் சிகிச்சை பண்ற மருத்துவர் யூஸ் பண்ற கத்தி, இல்லாட்டி சமையல் பண்ற சமையக்காரரோட கத்தி, எல்லாமே செவ்வாய் வந்து குறிக்கும். செவ்வாய் மேஷ ராசி அண்ட் விருச்சிக ராசி ரெண்டோட அதிபதி. மகர ராசியில உச்சம் ஆறார், கடக ராசியில நீச்சம் ஆறார். செவ்வாய்க்கான ஸ்தலம் வைத்தியநாத சுவாமி கோவில், மயிலாடுதுறை. கலா, இந்த செவ்வாய்க்கிழமை இந்த முடி வெட்டக்கூடாது, அதெல்லாம் கடையெல்லாம் மூடி இருக்கும், அதுக்கும் இந்த கிரகத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆமா ஆமா. ஸோ செவ்வாய் வந்து வெட்டுகள், காயங்கள், இது ரெண்டுத்துக்கான அதிபதி. ஸோ முக்கியமா டியூஸ்டே வந்து ஹேர் கட் பண்ணாதுன்னு சொல்றதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஏதாவது வெட்டு நமக்கு தெரியாம கழுத்துலயோ முகத்திலயோ ஆச்சுன்னா அது செவ்வாய் வந்து ஆக்டிவேட் பண்ணுது. முக்கியமா உங்களுக்கு நல்லா இல்ல செவ்வாய் உங்க கட்டத்துல அப்படின்னா அது நெகட்டிவ் எனர்ஜி, அதனால அதை அவாய்ட் பண்ண சொல்றாங்க. ஓகே. அடுத்து புதன். புதன் வந்து புத்திகாரகன். இது வந்து சந்திரனோட ஆப்போசிட். சந்திரன் வந்து மனசு, புதன் புத்தி. புத்தியும் மனசு, உணர்ச்சிகள் ரெண்டும் ரொம்ப மிக்ஸ் ஆகாது. புதன் வேற என்னெல்லாம் குறிக்கும்னா கல்வி, புத்திசாலித்தனம், பேச்சு, ஞாபக சக்தி, பல மொழிகள் பேசுறது, டக்குன்னு 2-3 மொழி கத்துக்கிறவங்க, ஆர்வம், அப்புறம் இளைய சகோதரர்கள். அது செவ்வாய் எப்படி மூத்த சகோதரர்களோ இது இளைய சகோதரர்கள், அப்புறம் தாய் வழி ரிலேட்டிவ்ஸ், இதெல்லாமே புதன். அண்ட் புதன் வந்து மிதுனம், கன்னி ராசி, இந்த 2 ராசியோட அதிபதி. அண்ட் கன்னி ராசிலேயே அவர் வந்து உச்சம் ஆறார். இவர் மட்டும்தான் அவரோட சொந்த வீட்லயே உச்சம் ஆறார். மீன ராசியில நீச்சம் ஆறார். புதனுக்கான கோவில் வந்து ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில், திருவெங்காடு. அடுத்தது குரு. குரு ஞானகாரகன், தனகாரகன் அண்ட் புத்திரகாரகன். ஸோ குரு என்ன, குரு வந்து இந்த சூரிய குடும்பத்திலேயே பழமையான கோள், முதல்ல ஃபார்ம் ஆன கோள். அண்ட் இவர் வந்து நம்ம தேவகுரு பிரகஸ்பதினு சொல்லுவோம். ஸோ தேவர்களுக்கான குரு, தேவகுரு. வேற என்னெல்லாம் குறிப்பார்? செல்வம், குழந்தை பாக்கியம், சாஸ்திரம், மந்திரம், பக்தி, ஆன்மீகம், ஞானம், உயர்ந்த நோக்கம். அண்ட் குரு தான் வந்து எது தர்மம் எது அதர்மம்னு டிசைட் பண்ணுவார். அதனால நீதி, சட்டம் இது ரெண்டுத்தையும் குறிக்கிறார். குரு பகவான் தனுர் ராசி, மீன ராசி ரெண்டுக்கும் அதிபதி. கடக ராசியில உச்சம் ஆறார், மகர ராசியில நீச்சம் ஆறார். குருக்கான கோவில் ஆபத்சகாயேஸ்வரர் கோவில், ஆலங்குடி. அடுத்தது சுக்ரன். சுக்ரன் வந்து கலத்திரக்காரக்கன்னு சொல்லுவாங்க. முக்கியமா அவரை வந்து பாக்குறது திருமணம் எப்படி நல்லா நடக்குமா, மனைவி நல்லா அமைவாங்களான்னு பாக்குறதுக்கு சுக்ரனோட ஸ்ட்ரென்த்தை பார்ப்பாங்க. சுக்ரன் வேற என்னெல்லாம் குறிக்கும்னா கலை, இசை, கவிதை, நம்ம லைஃப்ல என்ன என்ஜாய் பண்றோம், ஆடம்பரம், அப்புறம் பெண் முதலாளிகள், பெண் நண்பர்கள், அழகு, ஆசை, வசதி, வாகனம், சௌகரியம், இதெல்லாமே வீனஸ் குறிக்கும். பட் முக்கியமா நம்ம இதுல மறந்துடக்கூடாத விஷயம் வந்து ரொம்ப ஆசையோடு அடுத்த கட்டம், தட் இஸ் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆசை வந்து இறைவனுக்கான ஆசை, மீராபாய் மாதிரி. ஸோ முக்கியமா சுக்ரன் அதையும் குறிக்கும். அதை நிறைய பேர் மறந்துடுவாங்க, லௌகீக ஆசையில மட்டும் நின்றுடுவாங்க. சுக்ரன் வந்து ரிஷபம், துலாம் ரெண்டுத்தோட அதிபதி. மீன ராசியில உச்சம் ஆறார், கன்னி ராசியில நீச்சம் ஆறார். சுக்ரனுக்கான ஸ்தலம் கஞ்சனூர், அக்னீஸ்வரர் கோவில், ஸ்ரீரங்கமும் சொல்லுவாங்க சுக்ரஸ்தலம். அடுத்தது சனி. ஆயுஷ்காரகன், கர்மகாரகன். சனி தான் வந்து சூரிய குடும்பத்துல ரொம்ப மொள்ளமா மூவ் ஆகுற பிளானட், மந்தமா மூவ் ஆகிற பிளானட். ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் தாமதமா மூவ் ஆகும், ஸ்லோவா மூவ் ஆகும். ஸோ அதனாலதான் முக்கியமா நம்ம ஆயுள்காரக்கன்னு சொல்றோம். ஏன்னா நம்மளோட ஆயுளை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க. லைக்
டிலே பண்ணிடுவாங்க. ஸோ அதனால வந்து அதனால தான் சொல்லுவாங்க 6ஆம் வீட்ல சனி இருந்தா நல்லது. ஏன்னா அந்த ஹெல்த் வீட்ல சனி இருந்தா நல்லது. ஏன்னா ஸ்லோ டவுன் பண்ணி ஆயுள நீள வச்சுடுவாரு. வேற என்ன சனி குறிக்கும்? வேலை, கர்மா. முக்கியமா சனி வந்து எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா அவரு தான் பாடகன். நம்ம கர்மாவ கழிக்க வந்தவர். ஸோ சனி வந்து எந்த வீட்ல இருக்காரோ, அந்த வீட்ல நம்மளுக்கு நெறைய லெசன்ஸ் இருக்கு. நெறைய பாடங்கள் இருக்கு. நெறைய நம்மளோட பொறுமைய டெஸ்ட் பண்ற விஷயங்கள் இருக்கு. ஸோ வேற என்ன சனி சொல்லும்? சேவை. மத்தவங்களுக்கு சேவை பண்றது, பணியாள், அப்புறம் கடினமா உழைக்கிறது, ஹார்ட் ஒர்க் பண்றது, ஒழுக்கமா இருக்கிறது, டிசிப்ளின்டா இருக்கிறது, பணிவு, பொறுமை, நோய், அப்புறம் நோயில சஃபர் பண்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. இதெல்லாமே சனி. சனி பகவான் மகர ராசி, கும்ப ராசி 2க்கான அதிபதி. துலா ராசியில உச்சம் ஆறார். மேஷ ராசியில நீச்சம் ஆறார். அவருக்கான கோவில் தர்பாரண்யேஸ்வரர் கோவில், திருநள்ளாறு. ஒரு மனிதனை பக்குவம் அடையக்கூடிய ஒரு கிரகம்னா அது சனின்னு சொல்லலாமா? ஆமா. ஓகே. அடுத்தது அடுத்தது வந்து ராகு கேது. ராகு கேதுக்கு வந்து ஒரு பிசிக்கலா ஒரு உருவம் இல்ல. அவங்கள வந்து சாயா கிரகம்னு சொல்லுவோம். இல்லாட்டி நிழல் கிரகம்னு சொல்லுவோம். சோ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சந்திரன் வந்து நம்ம பூமிய சுத்தி வருது. அதே பூமி வந்து சூரியனை சுத்தி வருது. இந்த 2 பாத்தும் வந்து மீட் ஆற இடம் வந்து ஆஹ் இந்த வடக்கு முனை, தெற்கு முனை. சோ இந்த 2 முனை தான் வந்து இந்த 2 மேத்தமேட்டிக்கல் பாயிண்ட்ஸ் தான் வந்து ராகு கேது. சோ வடக்கு திசையில வந்து சந்திரனும் சூரியனும் வெட்டுற புள்ளிய வந்து இந்த அந்த பாத் வந்து ராகு, தெற்கு வந்து கேது. கேது. ஓகே. சோ இது என்னன்னா பார்க்கடல் கடையும் போது விஷ்ணு வந்து மோகினி அவதாரத்துல வந்து தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு அசுரம் மட்டும் கண்டுபிடிச்சிருவான். சோ அவன் போய் அந்த லைன்ல தேவர்கள் மாதிரி வேஷம் போட்டு நிப்பான். சோ அத வந்து சூரியனும் சந்திரனும் காட்டி கொடுத்துருவாங்க விஷ்ணுவுக்கு. இப்போ விஷ்ணு வந்து சக்கரத்தை விட்டு ஒரு கழுத்தை வெட்டிடுவாங்க. தலை ராகு, வால் கேது. சோ இப்போ நீங்க கிரகணம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் இந்த நோட் பாயிண்ட்ஸ்ல இருப்பாங்க. நார்த் நோட் இல்லாட்டி சவுத் நோட். அதனாலதான் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் மட்டும் கிரகண தோஷம் இருக்கும். சந்திரனும் ராகுவும் சேர்ந்தா இல்லாட்டி சந்திரனும் கேத்துவும் சேர்ந்தா, சூரியனும் ராகுவும் சேர்ந்தா இல்லாட்டி சூரியன் கேத்து சேர்ந்தா கிரகண தோஷம். சோ அதனால வெறும் சூரியனும் சந்திரனும் புராணத்துல இப்படி சொல்லியிருக்காங்க, இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. காட்டி கொடுத்ததுனால அவங்க 2 பேருக்கும் கிரகண தோஷம். சோ ஃபர்ஸ்ட் ராகு. ராகு போகக்காரகன்னு சொல்லுவோம். ராகு வந்து மாயை, தீவிர ஆசைகள், அப்புறம் திடீர் மாற்றங்கள், அப்புறம் பொய் சொல்றது, சூதாட்டம், அப்புறம் நேர்மையா இல்லாம இருக்கிறது, அப்புறம் ஊர் பேர் தெரியாத டிசீசஸ், வியாதிகள் என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. டாக்டரா போயிட்டு வந்து அது என்னன்னே தெரியாதது. அப்புறம் வெளிநாட்டு பயணங்கள் போறது, வெளிநாட்டு மேல ஆசைகள், இது அப்புறம் தந்தை வழி தாத்தா, இதெல்லாமே ராகு குறிக்கும். பட் ஆசைகள் வந்து மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஆசைகள் நல்ல வழியிலயும் போடலாம். இப்போ ராகுவுக்கு வந்து அதோட சொந்த, அது சாயா கிரகங்கிறதுனால அதுக்கு சொந்த இது கிடையாது, கேரக்டர் கிடையாது, குணங்கள் கிடையாது. சோ இப்போ வந்து ராகு குருவோட ராசியில உட்காந்துருச்சுன்னா அது குரு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஆனா அதுலயும் அதோட ஆசைகள் உள்ள வந்துதான் இருக்கும். பட் ஆன்மீகம் மேல ஆசை வரலாம், ஆன்மீகத்துல நான் பெரிய குரு ஆனோன்னுங்கிற மாதிரி ஆசை வரலாம். சோ அதே மாதிரி இப்போ ஆசைகள் இல்லைன்னா இப்போ நம்ம மருத்துவம் ரொம்ப முன்னேறி இருக்காது. ஆயுளை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஆசை இல்லைன்னா இப்போ இருக்கிற மருந்து, மாத்திரை எதுவுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். அதே மாதிரி வாட்ஸ்அப், இன்டர்நெட் இது எல்லாமே ராகுவோட ஜாயின் பண்ணிப்பாங்க. ஏன்னா இதெல்லாமே ஒரு ரூல்ஸ்க்கு மீறி யோசிச்சு வேலை பண்ற கண்டுபிடிக்கிற விஷயம். சோ ராகு வந்து சொந்த வீடு எதுவும் இல்லை. ஆனா சனி கூட சேர்ந்து கும்பராசிய வந்து
கோ ரூல் பண்ணுவார், இணைந்து ரூல் பண்ணுவார். அவருக்கான கோவில் நாகநாத சுவாமி கோவில், திருநாகேஸ்வரம். அடுத்து கேது. கேது மோட்சகாரகன். ஸோ கேது என்னெல்லாம் குறிக்கும்னா ஆன்மீகம், ஞானம், மோட்சம், ஜோதிடம், தியானம், அப்புறம் பிரிவினை, நம்ம ரிலேட்டிவ்ஸ்ல கிட்ட இருந்து பிடிச்சவங்க கிட்ட இருந்து பிரித்தல், தனிமை, துறவி வாழ்க்கை, அப்புறம் தாய் வழி தாத்தா, அப்புறம் ஆராய்ச்சி, ரொம்ப ஆழமா சிந்தனை பண்ணி யோசனை பண்ணி செயல்படுறது. கேது வந்து அதே மாதிரி அதுக்கான சொந்த இது கிடையாது, குணங்கள் கிடையாது. அது வந்து செவ்வாய் கூட சேர்ந்து விருச்சிக ராசிய இணைந்து அதிபதியாக இருக்கு. கேதுக்கான கோவில் கீழ்பெரும்பள்ளம். கேது தலம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து எல்லா கிரகங்களையும் அதோட குணங்களையும் அது இருக்கிற தலங்களை பற்றியும் நம்ம பார்த்தோம். இந்த கிரகங்கள் உச்சம் நீச்சம் அடைகிற இடத்தையும் பார்த்தோம். இதை பற்றி, இந்த உச்ச நீச்சத்தை பற்றி நம்ம விவரமாக இனி வரும் பதிவுகளை காணலாம். நன்றி. நன்றி.